ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் பார்த்திங்கன்னா அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர், அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ், இந்த ரெண்டு மெத்தடில் எப்படி நம்ம சம்ஸை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரே கொஷினுக்கு நம்ம ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம் 7th sum. The following are the averaged balance sheets of C Limited and D Limited as on 31st March 2000. Equity share capital 8%, preference share capital, general reserve, statutory reserve 10%, debentures, creditors, assets fixed asset, current asset. On 1st April 2000, C Limited takes over D Limited on the following terms. C Limited will allot 5,000 equity shares of rupees 10 each, fully paid to the equity shareholders of D Limited. C Limited will allot 2,000 fully paid equity shares of rupees 100 each to the preference shareholders of D Limited. The debentures in D Limited will be converted into an equal number of 12.5% debentures in C Limited. Statutory reserve of D Limited is to be continued. Prepare balance sheet of C Limited immediately after the scheme of amalgamation is completed, assuming that the amalgamation is in the nature of merger, amalgamation is in the nature of purchase. இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா சி லிமிட்டட் டி லிமிட்டடாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ சி லிமிட்டட் இஸ் அ பர்ச்சேசிங் கம்பெனி, டி லிமிட்டட் இஸ் அ செல்லிங் கம்பெனி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி லிமிட்டடில் டி லிமிட்டடில் ஈக்விட்டி ஷேர்ஸும் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் இருக்குது. ஸோ சி லிமிட்டட் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 2,000 ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறதை பற்றி கொடுத்தனால இது வந்து நெட் பேமெண்ட் மெத்தடு. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் 5,000 பே பண்ணுறாங்க, ஃபேஸ் வேல்யூ 10. அப்போ 5,000 × 10 50,000. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஈக்விட்டி ஷேராக தான் பே பண்ணுறாங்க. எவ்வளோனா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 2,000 ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 2,000 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ வந்து 10 போட்டோன்னா 20,000. இப்போ டோட்டலாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 70,000. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் மெத்தடில் போடணும். மெர்ஜர் மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்லேருந்து கேபிட்டலை அடுத்தது செல்லிங் கம்பெனியோட ரிசர்வ் சர்ப்ளஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 70,000, அதிலிருந்து லெஸ் பெய்ட் அப் கேபிட்டல் பார்த்திங்கன்னா டி லிமிட்டடில் ஈக்விட்டி கேபிட்டலும் 40,000 இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் 20,000 இருக்குது. லெஸ் பண்ணிங்கன்னா 10,000 வரும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 10,000 எக்ஸஸாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டி லிமிட்டடில் ஜென்ரல் ரிசர்வ் வந்து 10,000 இருக்குது. அந்த ஜென்ரல் ரிசர்வ் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இல்லை. அது இல்லாமல் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் நம்ம எப்போவுமே பேலன்ஸ் ஷீட்டில் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு ரிசர்வு, அதனால் அதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஜென்ரல் ரிசர்வ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நில் பேலன்ஸ் தான் வருது. அடுத்து நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டலில் சி லிமிட்டடோட 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலு. அடுத்தது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் பார்த்திங்கன்னா சி லிமிட்டட் வந்து டி லிமிட்டடில் இருக்கிற ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ஒரு 5,000 ஷேர்ஸ் கொடுத்தாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு 2,000 ஷேர்ஸ் கொடுத்தாங்க. அது இல்லாமல் இங்கே சி லிமிட்டடில் ஒரு 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. டோட்டலாக 17,000 ஈக்விட்டி ஷேர் இருக்குது. அப்போ 17,000 × 10 போட்டிங்கன்னா 1,70,000. டோட்டலாக கேபிட்டல் வந்து 2,20,000. அடுத்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பர்ச்சேசிங் கம்பெனியோட ரிசர்வ் 40,000 இருக்குது, செல்லிங் கம்பெனியோட ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் 5,000 இருக்குது, டோட்டலாக 45,000. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் பார்த்திங்கன்னா 10% டிபெஞ்சர்ஸ் வந்து 1 lakh. அடுத்தது டி லிமிட்டடில் இருக்கிற டிபெஞ்சர்ஸை அவங்க 12.5% கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ 12.5% டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு போட்டு அமௌண்ட் எவ்வளோனா சேம் அதே 15,000 வரும். அப்போ டோட்டலாக 1,15,000. நெக்ஸ்ட்டு ட்ரேட் பேயபிள்ஸில் கிரெடிட்டாஸ் வந்து 1,10,000 + 10,000 ஆட் பண்ணால் 1,20,000. நெக்ஸ்ட்டு அசட்ஸில் வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸ் இருக்குது, கரண்ட் அசட்ஸ் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு அசட் வந்து 3,50,000 + 75,000 4,25,000. கரண்ட் அசட்ஸ் ஒரு 50,000 + 25,000 75,000. அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் 2,20,000, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 45,000, லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 1,15,000, ட்ரேட் பேயபிள் 1,20,000 ஆட் பண்ணால் 5 lakh. அதே மாதிரி அசட்ஸில் நான் டேஞ்சிபிள் அசட்டும் கரண்ட் அசட்டும் போட்டு ஆட் பண்ணால் 5 lakh வரும்.
இப்போ அடுத்து இதே செம்ம அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் மெத்தடில் போட போகிறோம். பர்ச்சேஸ் மெத்தடில் போடுறப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் மெத்தடில் இந்த ஜென்ரல் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறீங்க. இதே பர்ச்சேஸ் மெத்தடில் போடுறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டல் ரிசர்வாக குட்வில்லா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நெட் அசெட் டேக்கன் ஓவர்லேருந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கேபிட்டல் ரிசர்வ் இல்லைனா குட்வில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நெட் அசெட் டேக்கன் ஓவர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டோட்டல் அசெட்ஸ் டேக்கன் ஓவர் டி லிமிட்டடில் இருக்கிற அசெட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த அசெட்ஸோட வேல்யூ எவ்வளோனா 1 lakh. அடுத்தது அதே மாதிரி லைபிலிட்டியில் இங்கே வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸும் தென் கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் வரும். லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் டிபெஞ்சர்ஸ் இருக்குது, ட்ரேடு பேயபிளில் கிரெடிட்டாஸ் இருக்குது 25,000 லெஸ் பண்ணால் நெட் அசெட் டேக்கன் ஓவர் 75,000. இப்போ இதில் இருந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 70,000 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸில் ஆன்சர் வந்தால் கேபிட்டல் ரிசர்வ், மைனஸில் வந்தால் குட்வில்லு. இங்கே வந்து ப்ளஸில் வந்திருக்கு, அது வந்து கேபிட்டல் ரிசர்வ். இது மட்டும் நம்ம போட்டோன்னா போதும். அங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி மெர்ஜர் மெத்தட் மாதிரி ஜென்ரல் ரிசர்வ்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ அசெட்ஸ் நோட் ஸ்டாக்ஸ் போடுறப்போ ஷேர் கேபிட்டல், ஸோ அதே 2,20,000. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போடுறப்போ உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் மெத்தடில் ஒன்லி பர்ச்சேசிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸு சர்ப்ளஸ் இதெல்லாம் தான் எடுத்துக்கணும். செல்லிங் கம்பெனியோட எந்த ரிசர்வும் எடுத்துக்கூடாது எக்ஸப்ட் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் தவிர வேறு எந்த ரிசர்வும் செல்லிங் கம்பெனியோடது எடுத்துக்கக்கூடாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் கம்பெனியோட ஜென்ரல் ரிசர்வ் 40,000, செல்லிங் கம்பெனியோட ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் 5,000. அடுத்தது நம்ம இங்கே கண்டுபிடிச்ச கேபிட்டல் ரிசர்வ் 5,000, டோட்டலாக 50,000. நெக்ஸ்ட் லாங் டேர்ம் வரீங்ஸில் சேம் 10% டிபெஞ்சஸ், 12.5% டிபெஞ்சஸ், டோட்டலாக 1,15,000. ட்ரேட் பேயபிளில் கிரெடிட்டார் 1,20,000. டேஞ்சிபிள் அசெட்ஸில் ஃபிக்ஸ்டு அசெட் 4,25,000. கரண்ட் அசெட் வந்து 75,000. அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போடுறப்போ அசெட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி, அசெட்ஸில் நான் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட். இந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் மட்டும் பர்ச்சேஸ் மெத்தடில் அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசெட் சைடு காமிக்கணும். இது வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு மட்டும்தான் காமிக்கணும், வேறு எந்த ரிசர்வுக்கும் நம்ம காமிக்க தேவையில்லை, அதுவும் பர்ச்சேஸ் மெத்தடில் மட்டும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 5,05,000. ஸோ இந்த சம்மில் வந்து ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம எப்படி போடணும்னு பார்த்தோம். மெர்ஜர் மெத்தட் அப்படின்னா கொடுத்துருக்கிற ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்குவோம், பர்ச்சேசிங் கம்பெனி செல்லிங் கம்பெனி ரெண்டு பேர்த்தோடதுமே. இதே பர்ச்சேஸ் மெத்தட் அப்படின்னா நம்ம பர்ச்சேசிங் கம்பெனியோடது மட்டும்தான் எடுத்துக்குவோம், செல்லிங் கம்பெனியில் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் மட்டும்தான் எடுத்துக்குவோம், வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி மெர்ஜர் மெத்தடில் நம்ம ஜென்ரல் ரிசர்வ் ஃபைன் பண்ணுவோம். இதே பர்ச்சேஸ் மெத்தடில் கேபிட்டல் ரிசர்வா இல்லை குட்வில்லா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுவோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அடுத்து 8th sum. The following are the balance sheets of A Limited and B Limited. Equity share capital 10% preference share capital, general reserve, statutory reserve, export profit reserve, investment allowance reserve, profit and loss account 11% debentures, creditors, fixed assets la building, machinery, furniture, debtors, cash at bank. A Limited takes over B Limited on 1st April 2019. Purchase consideration is discharged as follows: 3,500 equity shares of ₹10 each at par to the equity shareholders of B Limited, 15% preference shares of ₹100 each to discharge the preference shareholders of B Limited at premium. The debentures of B Limited will be converted into equal number of debentures of A Limited. The statutory reserve of B Limited are to be maintained for 3 more years. Show journal entries and balance sheet in the books of A Limited on the assumption that the amalgamation is in the nature of merger, the amalgamation is in the nature of purchase. இப்போ இந்த சம்லையும் ரெண்டு மெத்தட்லையும் நம்மளை வந்து போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்மில் வந்து ஏ லிமிடெட் பி லிமிடெட் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்போ ஏ லிமிடெட் இஸ் அ பர்ச்சேசிங் கம்பெனி, பி லிமிடெட் இஸ் அ செல்லிங் கம்பெனி. இப்போ ஏ லிமிடெட் பார்த்திங்கன்னா பி லிமிடெட்டில் இருக்கிற ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 3,500 ஈக்விட்டி ஷேர்ஸ் 10 ஈச்னு இஷ்யூ பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 15% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க 10% ப்ரீமியமில். ஸோ இங்கே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறதை பற்றி கொடுத்தனால இது வந்து நெட் பேமெண்ட் மெத்தடு. ஃபர்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸாக 3,500 ஷேர்ஸ் 10 ஈச்னு இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 35,000. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா பி லிமிட்டடில் டோட்டலாக 170 இருக்குது. 170 × 100 போட்டால் 17,000. அதுக்கு ப்ரீமியம் வந்து 10% சொல்லியிருக்காங்க. அப்போ 100 ரூபீஸில் 10% போட்டிங்கன்னா 10 ரூபீஸ் ப்ரீமியமு. 170 × 10 போட்டோன்னா 1,700 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். டோட்டலாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 53,700. இப்போ அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் போடுறப்போ ஜென்ரல் ரிசர்வ் கண்டுபிடிக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 53,700. அதுலேருந்து பெய்ட் அப் கேபிட்டல் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் 30,000 இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 17,000. ஆட் பண்ணோம்னா 47,000. இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா 6,700 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எக்ஸஸாக இருக்குது. இப்போ பி லிமிட்டடில் பார்த்திங்கன்னா
ஜென்ரல் ரிசர்வ் 2500 இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வும், ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் காமிப்போம். அப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 5000 இருக்குது. டோட்டலாக 7500 லெஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் -800 வருது. இங்கே வந்து நம்ம செல்லிங் கம்பெனியோடது மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம பர்ச்சேசிங் கம்பெனியோடதும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். எக்ஸஸாக இல்லாதனால நம்ம பர்ச்சேசிங் கம்பெனியோடது நீங்கள் டைரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் காமிச்சிக்கலாம். அடுத்தது ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி வந்து A லிமிடெட் புக்கில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு என்ட்ரி, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிக்விடேட்டர் ஆஃப் B லிமிடெட் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து 53,700. நெக்ஸ்ட்டு அசட்ஸ் லைபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பில்டிங் அக்கௌண்ட் டேட்டார், மிஷினரி அக்கௌண்ட் டேட்டார், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார், டேட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டார், கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் டேட்டார், 11% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட், 2 கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், 2 ஜென்ரல் ரிசர்வில் இங்கே நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வந்துச்சோ அந்த அமௌண்ட்டு தான் போடணும். 800 வந்துச்சு, அப்போ 800 தான் போடுவீங்க. அடுத்து 2 எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ், 2 இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ், 2 பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபிட் சைடு கிரெடிட் சைடு டேலி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன ஃபார்மில் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ட்ரி வந்து லிக்விடேட்டர் ஆஃப் B லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டார், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. இப்போ நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டலில் 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆல்ரெடி A லிமிட்டடில் இருக்குது. B லிமிட்டெடுக்கு 15% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் A லிமிட்டடில் 5000 இருக்குது, ப்ளஸ் இவங்க ஒரு 3500 இஷ்யூ பண்ணுறாங்க. டோட்டலாக 8500. இப்போ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 22,000, 15% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 17,000, ஈக்விட்டி ஷேர் ஒரு 85,000, 1,24,000. நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போடுறப்போ இங்கே வந்து பர்ச்சேசிங் நம்ம எந்தெந்த ரிசர்வ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணமோ அதை தவிர ரிமைனிங் இருக்கிற ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போடணும். ஸோ அப்போ உங்களோட கொஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் ரிசர்வ் இந்த 5000 ப்ளஸ் இந்த 2500 நம்ம ஆல்ரெடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே 800 பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சு. அப்போ இந்த 5000 ப்ளஸ் 800 5800. ஸ்டாச்சுட்டரி ரிசர்வில் எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ் A லிமிட்டடில் 3000, B லிமிட்டடில் 2000, 5000. இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ் B லிமிட்டடில் 1000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் B லிமிட்டடில் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், A லிமிட்டடில் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் A லிமிட்டடோடது மட்டும் 7500. தென் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா 1700 ருபீஸ் இருக்குது. அந்த 1700 இது மட்டும்தான் நம்ம போடணும். எவ்வளோனா 21,000 போட்டோன்னா. லாங் டேர்ம் பாரிங்ஸில் 11% டிபெஞ்சர்ஸு 8500. ட்ரேட் பேயபிளில் கிரெடிட்டாஸு, டேஞ்சிபிள் அசட்ஸில் பில்டிங் மிஷினரி ஃபர்னிச்சர் மட்டும் வரும். ட்ரேட் ரிசீவபிளில் டெட்டாஸு, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸில் டோட்டலாக 12,450 கேஷ் வரும். அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போடணும். நான் கரண்ட் லைபிலிட்டியில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸு, கரண்ட் லைபிலிட்டியில் ட்ரேட் பேயபிள்ஸு டோட்டலாக 1,65,000. அதேமாதிரி அசட்ஸில் நான் கரண்ட் அசட்டில் டேஞ்சிபிள் அசட்டு, கரண்ட் அசட்டில் ட்ரேட் ரிசீவபிள்ஸும் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் மட்டும் வரும். இப்போ ஆட் பண்ணால் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் டேலி ஆயிரும். நெக்ஸ்ட் அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு குட்வில்லாக கேபிட்டல் ரிசர்வ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நெட் அசட்ஸ் டேக்கன் ஓவர் ஃபைன் பண்ணணும். டோட்டலாக அசட்ஸ் வந்து 66,000. அதிலிருந்து லாங் டேர்ம் லைபிலிட்டிஸையும் கரண்ட் லைபிலிட்டியும் ஆட் பண்ணோம்னா 8,500. இப்போ அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டியை லெஸ் பண்ணோம்னா நெட் அசட்ஸ் டேக்கன் ஓவர் 57,500. வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை லெஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 53,700. லெஸ் பண்ணோம்னா கேபிட்டல் ரிசர்வ் 3,800. ஸோ ப்ளஸில் வந்தால் கேபிட்டல் ரிசர்வ், மைனஸில் வந்தால் குட்வில். இது மட்டும்தான். இதில் ரிசர்வ்ஸ்லாம் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நெட் அசட் டேக்கன் ஓவர்லேருந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை மட்டும் லெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அடுத்தது நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஆசெட்ஸ், ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போடுறப்போ ஒன்லி பர்ச்சேசிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். செல்லிங் கம்பெனியோடது ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் 5,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 7,500. இது ரெண்டுமே பர்ச்சேசிங் கம்பெனி. இது ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் 2 கம்பெனி இதுவுமே எடுத்துக்கணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்ம இங்கே பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் 10% ப்ரீமியம் ரிசீவ் பண்ணுறோம். அதனால் அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரும். நம்ம இப்போ ஃபைன் பண்ண கேபிட்டல் ரிசர்வ் இது மட்டும்தான். செல்லிங் கம்பெனியோடது இங்கே வரவே வராது. பர்ச்சேசிங் கம்பெனி இது மட்டும்தான் வரும் ரிசர்வ்ஸ். அடுத்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸு, ட்ரேட் பேயபிள், டேஞ்சிபிள் அசட், ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இது எல்லாமே நம்ம முன்னாடி போட்ட மாதிரி அப்படியே தான் அந்த ஐட்டம் வரும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி இதெல்லாம் போட்டிங்கன்னா 1,68,000 வரும். அசட்ஸில் நான் கரண்ட் அசட், கரண்ட் அசட்ஸு, அடுத்து அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆயிரும் 1,68,000. ஸோ மெர்ஜர் மெத்தட் அப்படின்னா ரிசோர்ஸஸ் சர்ப்ளஸ் எல்லாமே எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் மெத்தட் அப்படின்னா நம்ம பர்ச்சேசிங் கம்பெனியோட ரிசோர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவோம். செல்லிங் கம்பெனியோட ரிசோர்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். இப்போ நம்ம பார்த்த 2 சம்மே பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்லேயுமே அமால்கமேஷன் இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர், பர்ச்சேஸ் 2
மெத்தடில் எப்படி போடணும், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். திரும்பி இன்னொரு டைம் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். மெர்ஜர் மெத்தடில் வந்து நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் ஷேர் கேபிட்டல், செல்லிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸு சர்ப்ளஸ், பர்ச்சேசிங் கம்பெனியோட ரிசர்வ் சர்ப்ளஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜென்ரல் ரிசர்வாக என்னென்னு கண்டுபிடிப்போம். இப்போ செல்லிங் கம்பெனியோடது நம்ம எந்தெந்த ரிசர்வ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துக்கக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்ட ரிசர்வ்ஸு சர்ப்ளஸ் எல்லாமே வெதர் அது பர்ச்சேசிங் கம்பெனி தான் இருந்தாலும் செல்லிங் கம்பெனி தான் இருந்தாலும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணாததை மட்டும். இதே பர்ச்சேஸ் மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒன்லி பர்ச்சேசிங் கம்பெனியோட ரிசர்வ்ஸை மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். செல்லிங் கம்பெனியோடது ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் மட்டும்தான் போடுவோம். இங்கே வந்து என்னென்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கண்டுபிடிச்சிட்டு நெட் அசெட் எக்கனாமிக் கண்டுபிடிச்சி அதிலிருந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எய்தர் கேபிட்டல் ரிசர்வ் கிடைக்கும், இல்லைனா குட்வில் கிடைக்கும். இதுதான் இந்த 2 மெத்தடுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்த வீடியோவில் பர்ச்சேஸ் மெத்தடில் மட்டும் எப்படி சம்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் உங்களோட டவுட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.